மனிதருள் புனிதர் புனித தாமசூஸ், ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த அந்தோனியூஸ் மற்றும் லவுரென்சியா ஆகியோரின் மகனாக ஏறக்குறைய 304ஆம் ஆண்டு ரோமையில் பிறந்தவர் தாமசூஸ். மறைசாட்சியான புனித லாரன்ஸின் ஆலயத்தில் பணிகள் செய்து வளர்ந்தவர் இவர். 313ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பேரரசர்கள் கலேரியூஸ் மற்றும் லிசினியூஸ் ஆகியோரின் ஆதரவுடன் பேரரசர் கான்ஸ்டன்டைன் மிலான் நகரில் அரசாணை ஒன்று வெளியிட்டார். அந்த ஆணை கிறிஸ்தவர்களுக்கு சமய சுதந்திரம் அளித்தது. இதனால் தாமசூஸின் ஆலய பணி இனிமையாகவே கழிந்தது. திருத்தந்தை லிபேரியூஸ் பேரரசர் 2ஆம் கான்ஸ்டன்டைன் என்பவரால் 354ஆம் ஆண்டு பெரேயா பகுதிக்கு வெளியேற்றப்பட்டிருந்தபோது தாமசூஸ் தலைமை திருத்தொண்டராக இருந்தார். மிக விரைவிலேயே லிபேரியூஸ் ரோமைக்கு திரும்பிவிட்டாலும் திருச்சபையை நிர்வகிப்பதில் தாமசூஸ் முக்கிய பங்கு வகித்தார். லிபேரியூஸ் இறந்த பிறகு நடந்த திருத்தந்தைக்கான தேர்தலில் 366 அக்டோபர் 1 தேதி தாமசூஸ் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிகப்படியான எண்ணிக்கையில் இவருக்கு ஆதரவு இருந்தது. இருந்தபோதும் திருத்தந்தை லிபேரியூஸின் தீவிர ஆதரவாளர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். நாடு கடத்தப்பட்டிருந்த கோபத்தை வெளிப்படுத்த எண்ணி தாமசூஸை ஏற்க மறுத்து தங்களுக்கென ஊர்சினூஸ் என்பவரை போட்டி திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள். இதனால் கலவரம் வெடித்தது. ஊர்சினூஸை புனித பேதுருவின் இருக்கையில் அமர வைப்பதற்காக ஏறக்குறைய 100 பேருக்கு மேல் அக்கலவரத்தில் உயிரிழந்தார்கள். நடந்த சிக்கலை ஆய்ந்தறிந்த பேரரசர் 2ஆம் வாலண்டியன் 367இல் தாமசூஸை அங்கீகரித்தார். ஊர்சினூஸ் கொலோன் நகருக்கு விரட்டிவிடப்பட்டார். சில காலம் கழித்து மிலான் வருவதற்கு அனுமதிக்கப்பட்டாலும் ரோமைக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டார். திருச்சபையில் குழப்பங்கள் நிலவிய நேரத்தில் மிகவும் உறுதியுடன் கத்தோலிக்க விசுவாசத்தை நிலைநாட்ட உழைத்தவர் தாமசூஸ். பழமை வாய்ந்த லத்தீன் மூல விவிலியத்தை புது மெருகுடன் எழுத தாமசூஸ் கேட்டுக்கொண்டார். அதன்படி புதிய ஏற்பாடு மற்றும் திருப்பாடல்களை புனித ஜெரோம் எழுதினார். இவர் தாமசூஸின் நம்பிக்கைக்குரிய தனி செயலராகவும் இருந்தார். ரோமை திருச்சபையின் பழமை வாய்ந்த வரலாறுகளை பாதுகாக்க வரலாற்று காப்பகம் அமைக்க இடம் அளித்தார். புனிதர்களது திருப்பொருள் மற்றும் மறைசாட்சிகள் இறந்த இடங்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தினார். இவர் கன்னித்தன்மை குறித்து எண்ணற்ற உரைநடை மற்றும் கவிதைகள் எழுதியதாக புனித ஜெரோம் குறிப்பிட்டுள்ளார். 384 டிசம்பர் 11 அன்று இறந்த தாமசூஸை இவரது தாய் மற்றும் சகோதரிகள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அருகில் அடக்கம் செய்தார்கள். அப்போது கிடைத்த ஆவணத்தில்தான் இவரின் தாயின் பெயரும் 89 ஆண்டுகள் வாழ்ந்த அவர் 60 ஆண்டுகள் விதவையாக வாழ்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. நலமான நிர்வாகத்திற்கு நல்ல மாற்றங்கள் தேவை என உணர்ந்து துணிகின்றவர்கள் சாதனை வானில் ஒளிர்கின்றார்கள். புனித தாமசூஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.